நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கும். கரங்களை தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து வர போகிறது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? வருடந்தோடு இங்க உங்களோட இந்த நியூ இயரை கொண்டாடுறது நாளைய மனையும் மிகவும் சந்தோஷமாக இருக்காது. தேவன் கிருபையாக ஒவ்வொரு வருஷமும் இங்க உங்களோட ஆராதிக்கும்படியாக பாஸ்டர், மனைவி, மரக்கள், அவங்க வைஃப் எல்லா குடும்பத்தோட தேவனை ஆராதிக்கும்படியாக ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வதிக்க போகிறார். நான் ஜெபிக்கிற வேளையில எனக்கு வாக்கு தத்தமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவன் ஈசாக்குக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்த ஒரு காரியம். நான் இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை ஆண்டுகள் போயிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்மளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளும் அந்த ஆண்டுல உள்ள அர்த்தத்தையும் தேவன் நம்மளுக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு எபிரேயர் புஸ்தகத்தை ஈப்ரு பாஷையில 26க்கு அர்த்தமே நம்ம தேவனோட நாமத்தின் பேர் யெகோவா தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 26க்கு அர்த்தமே யாவே. யாவே 26க்கு அர்த்தம் யாவே. அதே போல பல அர்த்தங்கள் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு இது கிரேக்கர் மொழியில நம்ம மொழிபெயர்த்தால் கிரேக்கர் மொழியில ஒரு பலன் பெற்ற ஒரு ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, 2026க்கு அர்த்தமே கட்டப்படுவீங்க. அது கட்டுறதுக்கு மேல